காலையில் நான் சகருக்கு எந்திக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. 4:15 மணி ஆகிடுச்சு. அவசரமாக ரெடி ஆகி போய் டைனிங் டேபிளில் உட்காந்து சிக்கன் பிரியாணியில் இருக்கிற சிக்கனை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துட்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை சாப்பிட்டு டீயை குடிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சகர் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. டீ அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டுட்டு உள்ளே வச்சுட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டு ஏர் ஃப்ரையரை 200 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உள்ள நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக ரெடி ஆகிட்டு இருக்கும். குக் ஆகிடுச்சு. அப்படியே வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு சாஸை ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்குமா இல்லையான்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிளில் போயிட்டு போட்டு வச்சிருக்கிற கிர்னி பழம் ஜூஸை கிளாஸில் ஊற்றி நோம்பு கஞ்சி, வடை, சமோசா, பேரிச்சம்பழம், அதிரசம் எல்லாத்தையும் பிளேட்டில் அழகாக வச்சுட்டு நோம்பு திறக்கிறதுக்காக உட்காந்துட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து நோம்பு கஞ்சியில் முக்கி சாப்பிட்டு நோம்பு திறந்தாச்சு. பேரிச்சம்பழத்தோட இனிப்பும் நோம்பு கஞ்சியில் இருக்கிற உப்பும் காரமும் சேர்ந்து அதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமோசா, கிர்னி பழம் ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு நோம்பு முடிச்சாச்சு. மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.